ஆண்டவரோடு பேசுவோம். தவக்காலம் 2ஆம் ஞாயிறு. ஆண்டவரே, பிறரின் சப்தங்களும் சங்கடங்களும் என் செவிகளில் விழாதவாறு காதொலிப்பான்களை என் காதுகளில் சொருகிக் கொண்டு என் இதயத்திற்கு இதமானவற்றை மட்டும் கேட்டு ரசித்து கொண்டே நடக்க விரும்புகிறேன். தேவையில் இருக்கின்ற என் சகோதர சகோதரிகளின் அழுகுரல் என் காதுகளில் விழுவதும் இல்லை. அதை கேட்க நான் விரும்புவதும் இல்லை. அவர்களில் அக்கறை கொள்ள எனக்கு எண்ணமும் இல்லை. ஜன்னல் ஓரத்தில் நின்று கொண்டு ஆற்று நீரை பார்க்கின்றேன். அதன் அழகையும் வனப்பையும் கண்டு மகிழ அல்ல, மாறாக அதை தீர்ப்பிட்டு குறை கூறுவதற்காகவே. ஆனால் ஆண்டவரே, சில நேரங்களில் உமது வார்த்தையும் பிரசன்னமும் என்னை சற்று நிலை தடுமாறச் செய்கிறது. என் சுயநல கூடாரத்திலிருந்து வெளியே வர நீர் என்னை அழைப்பதாக உணர்கிறேன். பிறர் நலம் நாட, கனி தரும் மரங்களை நட, பயனுள்ள செயல்களை செய்ய, என் உறவுகளோடு கைகோர்த்து அவர்களை தட்டி எழுப்ப, என் அன்புக்குரியவர்களை பெயர் சொல்லி அழைத்து உற்சாகப்படுத்த நீர் என்னை அழைக்கின்றீர். அன்பான ஆண்டவரே, உமது அழைப்புக்கு செவிசாய்த்து உலகமனைத்திற்கும் ஆசீர்வாதமான நம்பிக்கையூட்டுகின்ற நற்செயல்களை ஒவ்வொரு நாளும் மனமகிழ்வோடு நான் செய்ய எனக்கு நல்மனதையும் தாராளத்தையும் தாரும். ஆமேன்.